எந்த சைட் போனாலும் பதில் இல்லை. நான் போகிற பாதையெல்லாம் ஏதோ ஒரு தடைனால க்ளோஸாக இருக்குது. இந்த பக்கம் போனாலும் வழி இல்லை, அந்த பக்கம் போனாலும் வழி இல்லை. என்ன பண்ணுறதும் தெரியாமல், எந்த சைடு போகிறதும் தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும். ஆமாங்க, உங்களை மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை விட்டு கானானுக்கு போகிற வழியில் முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய படை வீரர்கள் எல்லாம் துரத்திட்டு வராங்க. எந்த சைடும் போக முடியாத அளவு எல்லா பக்கமும் அவங்களுக்கு பிரச்சனையும் தடைகளும் தான் இருந்தது. இப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயந்து நிற்கும் போது தான் ஆண்டவன் மோசைக்கிட்ட உன்னுடைய கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொல்கிறாரு. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கே தெரியும். செங்கடல் 2ஆ பிளந்து அவங்களுக்கு வழி விட்டுச்சு. அது எப்படிப்பட்ட வேணு தெரியுமா? யாருமே நினச்சி பார்க்காத ஒரு வழியை இது வரைக்கும் உலகத்தில் அப்படிப்பட்ட யாருக்குமே ஓப்பன் ஆனது கிடையாது. ஆனால் தவனை நம்பி வந்த ஜனங்களுக்காக கடலிலும் பாதையை ஆண்டவர் உண்டாக்குவார் அப்படின்னா, எஸ், இதை கேட்டுட்ருக்க நீங்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாத அளவுக்கு எல்லா இடமும் அடைஞ்சு போய் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 14:6, நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு. ஆமாங்க, இதை விட ஒரு பெஸ்ட்டான நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கு நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நானே வழி. ஆமாங்க, அவர் மட்டும்தான் வழி. ஆமாங்க, இயேசு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரே வழி. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான வழியையும் அவர் ஓப்பன் பண்ணி தருவார். ஆமாங்க, ஏன்னா இந்த பைபிளில் இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்லை சினிமாவில் சொல்கிற டயலாகோ இல்லைங்க, உண்மை. ருசிச்சு பாருங்கள்.